வணக்கம். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல திடீர்னு ஆயிரக்கணக்கில் பணம் கிரெடிட் ஆகுறது பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பக்கம் 5000 ரூபாய், இன்னொரு பக்கம் 12,000 ரூபாய்னு பெரிய பெரிய தொகைகள் எல்லாம் அடிபடுது. சரி, இதுக்குள்ள என்னதான் நடக்குது? வாங்க இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? எதுக்கு திடீர்னு அரசாங்கங்கள் இப்படி ஆயிரக்கணக்கில் பணத்தை அள்ளி கொடுக்கறாங்க? இதுக்கு பின்னாடி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான போட்டி இருக்கு. ஆமாங்க, இது ஒரு நேரடி போட்டி தான். தமிழ்நாட்டுல ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் மக்களோட கவனத்தை ஈர்க்கறதுக்காக பணத்தை வச்சு ஒரு பெரிய ஆட்டமே ஆடிட்டு இருக்காங்க. இத நம்ம 2 பாகமா பிரிச்சு பார்க்கலாம். சரி, இந்த ஆட்டத்துல ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாநில அரசு தான். ஆளுங்கட்சியான திமுக ஒரு பெரிய தொகையை மக்கள் அக்கவுண்ட்ல போட்டு இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சு வச்சாங்க. அந்த தொகை கரெக்டா 5000 ரூபாய். இந்த ஒரு நம்பர் தான் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய டிபேட்டையே கிளப்பி விட்டுச்சு. சரி, இந்த 5000 ரூபாய் எப்படி வந்துச்சு? அது எங்கிருந்து வந்தது? இப்போ இந்த 5000 ரூபாய ஒரே அமௌண்டா பார்க்க கூடாது. அதுதான் இங்க ட்விஸ்டே. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலியமா 3 மாசத்துக்கு கொடுக்க வேண்டிய 3000 ரூபாய அட்வான்ஸா கொடுத்தாங்க. அதோட சேர்த்து ஒரு 2000 ரூபாய சம்மர் ஸ்பெஷல் பேக்கேஜ் போனஸா கொடுத்தாங்க. இந்த மொத்த தொகையையும் பிப்ரவரி 13ஆம் தேதி சுமார் 1.31 கோடி பெண்களோட பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்டோட இந்த 5000 ரூபாய் மூவ்க்கு பதிலடி கொடுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மெகா பிளானோட ரெடியா இருக்கிறதா ஒரு பேச்சு அடிபடுது. அது என்ன பிளான் இப்ப பார்க்கலாம். அந்த தொகை 12,000 ரூபாய். அடேங்கப்பா, ஸ்டேட் கவர்மெண்டோட 5000க்கு பதிலா சென்ட்ரல் கவர்மெண்ட் 12,000 ரூபாய் கொடுக்க போறதா சொல்லப்படுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். இந்த 12,000 ரூபாங்கிறது புதுசா வர்ற எந்த ஒரு திட்டமும் கிடையாது. அப்புறம் எப்படி இந்த பணம்? இது என்னன்னா, உங்களுக்கு ஏற்கனவே வர வேண்டிய பல சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி, பாக்கி தொகை, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு மெகா பேக்கேஜ் மாதிரி ஒரே தடவையா கொடுக்கற பிளான் தான் இது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு வர வேண்டிய கேஸ் மானியம், உர மானியம், அப்புறம் விவசாயிகளுக்கான PM கிசான் திட்டத்தோட பணம், இந்த மாதிரி பெண்டிங்ல இருக்கிற எல்லா தொகையும் ஒன்னா சேர்த்து ஒரே இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்க போறதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க. சரி, இந்த பண போட்டிக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் காரணம் வரப்போற 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தான். இந்த நிகழ்வுகளின் வரிசையை பாருங்களேன். முதல்ல திமுக கவர்மெண்ட் 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கறாங்க. அதுக்கு கவுண்டரா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 12,000 ரூபாய் பேக்கேஜ் பத்தி பேசுறாங்க. 2 பேருடைய பாதையும் ஒரே இடத்துல தான் போய் முடியுது. அது 2026 சட்டமன்ற தேர்தல். இத மாநில அரசோட திட்டத்தை கவுண்டர் பண்ணவும், தமிழ்நாட்டுல பிஜேபியோட ஓட் பேங்க் அதிகப்படுத்தவும் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் பாக்குறாங்க. எப்படி பணத்திட்டங்கள் ஒரு பவர்ஃபுல் அரசியல் கருவியா மாறுதுங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரி, இந்த அரசியல் போட்டியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பயனாளியா, அதாவது பெனிஃபிஷரியா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? முதல்ல ஸ்டேட் கவர்மெண்டோட உரிமை தொகை திட்டத்தை பார்க்கலாம். இதுக்கு தகுதியாகிறதுக்கு சில முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்கு. உங்க வயசு 21க்கு மேல இருக்கணும், நீங்க பெண்ணா இருக்கணும், உங்க குடும்பத்தோட வருடாந்திர வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா இருக்கணும். இது மட்டும் இல்ல, உங்க பேர்ல இருக்கிற நிலத்தோட அளவு, உங்க வீட்டு கரண்ட் பில் அளவு, இதுக்கெல்லாம் கூட லிமிட் இருக்கு. முக்கியமா நீங்க கவர்மெண்ட் வேலையில இருந்தாலோ, இன்கம் டேக்ஸ் கட்டினாலோ, இல்ல கார் வச்சிருந்தாலோ இந்த திட்டத்துல பயன்பெற முடியாது. இதெல்லாம் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. உங்க ரேஷன் கார்டுல EKYC அப்டேட்டை கண்டிப்பா முடிச்சிடுங்க. கேஸ் சப்சிடி தொடர்ந்து வரணும்னா பயோமெட்ரிக் அப்டேட்டும் ரொம்ப அவசியம். எல்லாத்துக்கும் மேல கவர்மெண்ட் பணம் நேரடியா உங்க கைக்கு சேரணும்னா உங்க ஆதார் நம்பர் உங்க பேங்க் அக்கவுண்டோட லிங்க் ஆயிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. கடைசியா நம்ம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கே திரும்ப வரும். இந்த பெரிய பெரிய பண அறிவிப்புகள் எல்லாமே மக்களோட நல்லதுக்கான ஒரு புது தொடக்கமா, இல்ல தேர்தலை குறி வச்சு வாக்குகளை ஜெயிக்கிறதுக்கான ஒரு அரசியல் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா? இதற்கான முடிவை நீங்க தான் எடுக்கணும்.